எப்படி துரத்திக்கிட்டு இருக்கான் மக்களே, பார்த்து போகணும். இந்த மியூசிக் நம்மளை ரொம்பவே பயமுறுத்துது. எப்படி வந்து பாருங்களேன், எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். எப்பாடி அவன் வரல. இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். டார்க் டிசெப்ஷனில் சாப்டர் 3. ஸோ எப்படிலாம் இருக்க போதோ தெரில மக்களே. வீடியோ லென்த் வந்து 15 to 20 minutes தான். ஸோ வந்து நம்ம சிலது கஷ்டமான ரிங்கா அது என்ன சொல்லுவாங்க ஷார்ட் அந்த கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணுறது வந்து சிலதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் கட் பண்ணுற இடம்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கண்ணை வந்து திறந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ்ஸு. அதுக்குள்ளே பேயும் இருக்குது. அப்புறம் அது வந்து ஒரு இடத்துக்கு போய் உங்களை சாகடிக்க தான் பார்க்கணும்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், நரியெலாம் ஊனு கட்டுது. இங்கே பாருங்களேன், ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பாருங்க, ஏதோ எழுதியிருக்காங்க. நம்ம உள்ளே என்டர் ஆகிடும். இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆயாச்சு. இங்கே பாருங்களேன், நடுவில் பாருங்கள் ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இது ஓகே. இந்த பக்கம் தான் போகணும். என்னடா அப்போ இப்படி இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் திரும்பிச்சு. பின்னாடி பார்த்துட்டு ஏதோ வினோதமாக இருக்கு இந்த ஸ்டாச்சு கிட்ட. பாருங்க, இந்த சைடு திரும்பிடுச்சு. Wondering? Yes, those footsteps are getting louder. நான் போவதான்டா செய்வேன். என்ன எப்படி திறக்கிறான்? இங்க இருக்கான். இங்க இருந்து தப்பிக்க பாக்குறியா? ஆமாடா, தப்பிக்க தான் பார்ப்பேன். பாத்தியா எப்படி டெலிபோர்ட் ஆகி வந்துட்டேன்னு. இனிமே இந்த பிரச்சனை வச்சேன்னு வையே, இனிமே நீ சாமிக்கு பார்த்த அவ்வளோதான் ஒன்னைய. தப்பிக்க போறேன். சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு புரிஞ்சிச்சு மக்களே. எனிமீஸ் ரிவீல்டுனா எனிமீஸ் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு காட்டும் போல இருக்கு. நான் வந்து எனிமீஸ் வந்து ஸ்டண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப உயிரோட வந்துருவாங்களோன்னு அந்த மாதிரி நினைச்சேன். பட் வந்து இது எனிமீஸ் எங்க இருக்காங்கன்னு காட்டுது. ஆனா அது கொஞ்ச நேரம் தான் மக்களே. அங்கதான் இருக்கான், பக்கத்துல வந்துட்டான். அவன் ஸ்டாச்சு தானே. I don't know whether to be impressed or disappointed. நம்ம பார்க்காத டைம்ல அவன் நகருவான், பார்க்குற டைம்ல அவன் நகர மாட்டான். இதான் போவோம் பார்த்து. எங்கே பார்த்துட்டே போகணும் மக்களே, இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். இந்த வேலையை முடிக்கணும். ஒரே வேலை, நம்ம கதை முடிகிறது தான் ஒரே வேலையாக இருக்கும்.
கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே மக்களே, இப்போ வந்து நான் வந்து 18 to 15 வரை கலெக்ட் பண்ணதை வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனிமி ஸ்டண்ட் பவரு. இப்போ இதை யூஸ் பண்ணி கடகடன் எல்லாத்தையும் எடுக்கணும் மக்களே. 8 7 6 5 4 அப்புறம் மீதி 3 என்னடா வச்சிருக்கீங்க? டே சொல்லுங்களேண்டா. அதோ அங்கே ஏதோ இருக்கு மக்களே. இவன் வேற சிரிக்கிறான். அங்கே போகிறேன். ஓகே மக்களே, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஆனாலும் ஒன்று என்ன வச்சுருக்காங்கன்னா தெரியலையே. மேப்பை அதுவும் ஒன்று இருக்கு. ஃபாஸ்ட்டாக அதை கலெக்ட் பண்ணுவோம். முடிச்சா கேம் முடிச்சு. This zone is clear. Get to the mama. என்னது? அட பாவி மக்களே, இந்த ஜோன் வந்து முடிஞ்சிச்சா? இப்போ மேனோர் அதாவது ஒரு கோல்டன் பேலஸ் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மக்களே. நான் இன்னும் கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அதான் எனக்கு அப்பவே தெரியும் மக்களே. 6 minutesல எப்படி கேம் முடியும்? நான் வேற. ஓகே, இது உள்ள போகணும். ஓகே, இப்போ நம்ம பேலஸ்குள்ள வந்துட்டோம். இங்க பாருங்க, இதோ பாருங்க ரிங் ஆல்டார். You found the altar. Now get the rest of the shards. பாருங்களேன் மக்களே, அந்த ஷார்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்றதை விட்டு நீங்க அல்டாரை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஷார்ட்ஸை போய் கண்டுபிடிங்கன்னு ஆப்பு வச்சுட்டாங்க மக்களே. இவன் வேற சிரிக்கிறான் நம்ம காமெடிக்கு. டேய், நான் சொன்னதெல்லாம் காமெடியே இல்லைடா, சும்மா. இங்கே பாருங்க அவனோட மூஞ்சியும். ஓப்பன் பண்ணும். கிட்ட 300க்கும் 300 கீழே இருக்கு. பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ பார்த்து தான் பண்ணணும். ஆத்தாடி இவ்வளோ பெரிய கத்தி. ஸோ வந்து நம்ம 20 minutesங்கிறதுனால இதுக்கு வந்து நிறையா கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். நான் நினைக்கிறேன் கட் பண்ணவே வேண்டாம்னு. பாருங்க, இந்த மியூசிக்கை கேட்டால் தான் கொஞ்சம் பயமாகவே இருக்கு. கேட்டால் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேளுங்க. அப்போ தான் ஒரு உண்மையான ஹாரர் ஃபீலே இருக்கும். அந்த பேய் பின்னாடி துரத்துற மாதிரி. அப்புறம் இந்த எலமெண்ட்ரி இது நம்ம போட்டோமே மக்களே, ஒரு பேய் உண்மையாகவே ஒரு பேய் நம்ம பின்னாடியே கட்டிக்கிட்டு வந்துச்சா எனக்கு வந்து ரொம்பவே பயமாக. ஸோ வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். 207 230 எதுக்கு இன்னும் எப்பா? ஓகே, 212 211 227 6 5 4. அவன் அங்கதான் இங்கே இருக்கான். டேய், எப்படிடா போகிறேன்? டெலிபோர்ட். இருக்கியாடா? அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் மக்களே. இப்போ நம்ம இங்கே போனதுக்கப்புறம் எதிர்க்க வந்து நிற்பான். அதே தான் அவனுக்கு வேலை. எனிமீஸ் ரிவீல்டு. இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். என்னப்பா 2 பேர் வராங்க? இந்த கேமில் நிறைய பேர் இருக்காங்க போல. இது என்னது ப்ளஸ் மார்க்கு? டேய், என்னடா நீங்க இது மேலே போய் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லை மக்களே, எனக்கு புரியல. இவங்க கண்டிப்பாக ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். இன்னும் 2 மீதிங்லாம் இப்போ எடுக்க வேண்டாம், அப்புறமா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க, ஆப்பு வச்சுருவாங்க. இந்த கேமில் ஒரு பேய் இல்லை மக்களே, நிறைய பேய் இருக்கு போல இருக்கு. டெட்லி டிகேடன்ஸில் நிறைய பேர் இவன மாதிரி
மாதிரியே இருக்காங்க. இங்கே நின்றுக்கிட்டு எப்படி டெலிபோர்ட் எனக்கு வேற சம்டைம்ஸ் அந்த டெலிபோர்ட் ஆகிற பவரே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. Halfway there, and you're still alive. I don't know whether to be impressed அது எங்களுக்கே தெரியுமே. பாதி முடிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் இன்னும் உயிரோட இருக்கோம். அதுக்காச்சும் அப்ரிஷியேட் பண்ணு சொன்னா. நீங்கள் சாகணும் அப்படின்னு எதிர்பார்த்த அவ்வளோதான் பீர்ஸு. மக்களே பீர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணி அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் மக்களே. இது அவன் வந்து ஏதோ நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறா, நம்ம சாகணும்னு பிளான் போடுறா அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இந்த கேமை விளாடுறேன். அதுக்காக ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நான் கஷ்டப்பட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், எதிர நிற்கிறாங்க. ஐயோ நான் பாட்டுக்கு 103 இருக்கு. ஐயோ எனிமிஸ் அண்ட் போடு ஃபோட்டோவா? நான் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். இது வேற மக்களே, முள்ளு வந்து மேலே ஏறிட்டு வருது. இதே தான் பண்ணுது. இங்கே பாருங்க, அதே ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவை. ஸோ இவங்கிட்டலாம் போய் டக்குன்னு அவன் வந்தானா நின்றாதீங்க, ஏன்னா அவன் பிடிச்சிருவான். எல்லா லைஃப்லையும் அதே மாதிரி பண்ணினா எல்லா லைஃப்பும் போயிடும். திரும்ப கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கும். பாருங்க வந்துட்டோம். நம்ம அது பேர் என்ன, 1 லைஃப்லேயே நம்ம வந்து நிறையா முடிச்சுட்டோம். You seem to really enjoy pain, don't you? அடி போடி பீர்ஸு, நீங்கள் வந்து அந்த வலியை வந்து சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்குறேன். அவளை அந்த முள்ளில் தெரியாமல் மாட்டினதுனால அது என்ன மாட்டிக்கிறதுனால லைஃப் வந்து குறைஞ்சிச்சு. லைஃப் வந்து போயிடுச்சு. You know what they say, love. Sticks and stones. ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அப்படி வந்து மூஞ்சி வந்துட்டான், பக்குன்னு இருந்துச்சு. இவன் சிரிக்கிறத பார்த்தா தான் இப்படி இருக்கு மக்களே. அப்பா எப்படி பயமுறுத்துறான், எனக்கு ரொம்பவே பயந்துட்டேன் மக்களே. நான் அப்படியே அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து ஐயன்னு கடிச்சிட்டான். நீ பாருங்க வரான். அவன் வந்து ஒரு பேய் அவன் பேய் தான் மக்களே, பட் ஹியூமன் மாதிரியான பேய் கிடையாது. அவன் வந்து ஒரு ஸ்டாச்சு. காலை வந்து இப்படி ஆட்டவே மாட்டான், அப்படியே தான் போச்சு. ஐயோ You seem to really enjoy pain, don't you? அதே தான் சொல்கிறான். அதில் மாட்டினதில் அவனும் வந்து அடிச்சிட்டான், அது மாட்டிடுச்சு. ஷோபா எத்தனை தடவை தான் நான் அவுட் ஆவேனோ தெரில. இப்படி திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான் மக்களே. டெலிபோர்ட் ஆகணுமே, பட் எல்லா சைடும் வந்துட்டாங்க. டெலிபோர்ட்லாம் ஆக வேண்டாம், டக்குன்னு நம்ம ஓடிடலாம். இன்னும் 25 தான் முடிச்சிடலாம். Maybe you should rub some dirt on it. திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கான் மக்களே. இதான் லாஸ்ட் லைஃப். இதுலயும் அவுட் ஆயிட்டோம்னா அவ்வளோதான், கேமே முடிஞ்சிரும். இதில் மட்டும் அவுட் ஆயிட்டோம்னா. ஸோ கேர்ஃபுல்லாக விளாடணும். திரும்ப அவுட் ஆகுறேன் மக்களே நான். இப்போ சவுண்டு திரும்ப கேட்டுச்சு.
இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்பாடி போச்சா, எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஹெட்போர்ட் ஆகும் போச்சு. நகர்ந்து போச்சு. கடைசியில் டை ஆயிட்டோம். திரும்ப பண்ணுவோம். என்ன சிரிக்கிறான்? லாஸ்ட் லைஃப் லாஸ்ட் லைஃப் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம டை ஆயிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். திரும்பவும் அவன் பிடிக்கிறான். இதே தான் நடக்க போகுது. திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ சிரிக்கிறதுனால உனக்கு என்னடா வரப்போகுது? சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் மக்களே. இந்த டெட்லி டிகேடன்ஸ் முதல்ல திரும்ப திரும்ப அவுட் ஆகிட்டியா? அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கே. முடிப்போமா இல்லையா? எதுக்கும் டெலிபோர்ட்டிங் இதை வந்து ஆன்லேயே வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க எதுக்க வந்தாங்கன்னா இதை பாருங்களேன், வந்திருக்கோம். டெலிபோர்ட் ஆகலாம். இன்னும் ரெண்டு இன்னும் ஒன்று வந்து ஒன்று எடுத்துட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கேமை முடிச்சிடலாம். பட் அந்த ஒன்று எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஸோ நம்ம பார்த்து ஓடணும். ஸோ வந்து நம்ம அந்த ரிங் பீஸை எடுக்கிறதுக்கு போகணும். நம்ம எல்லாத்தையும் ஆமா, இது என்ன பேய்? இவ்வளோ நேரம் நான் அதை பார்க்கவே இல்லையே மக்களே. ஒருவேளை அந்த டெட்லி டிகேடன்ஸ் தான் இந்த பேயா மாறி இருப்பானோ நம்ம இதை கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீழே டெலிபோர்ட் ஆக முடியாதா? க்ளோஸ் கொடுத்துருவோம். என்ன ஆக போகுது? இப்போ வந்து நம்ம போர்ட்டலுக்கு போகணும்னு சொல்கிறோம். இது என்னது? ஓ இதுவா? இப்போ நம்ம இந்த மேஸை திரும்ப கிராஸ் பண்ணி போகணும் மக்களே. என்னடா வழி ஓப்பன் ஆக மாட்டேங்குது? அவங்க வேற வராங்களே. இப்படி சுற்றிட்டு போய் இருக்கான்னு பார்ப்போம் மக்களே. இது ஒரு கேட்டு ஓப்பன் ஆகுது. போடுங்க. இப்போ நம்ம அந்த லாபி மாதிரி பார்த்தோம்ல, அங்கே வந்து போகணும். பாருங்களேன் கட்சினை எப்படி பண்ணி என்னடா தூக்கி போடுற? பாரு என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓ இதுல இருந்து தப்பிக்கணுமா? சாப்டர் 2 மாதிரி எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. அவன் அந்த தூக்கி போடுறான். அப்போ வந்து நம்ம அதில் மாட்டாம தப்பிக்கணும். இதுதான் இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் மிஸ் பண்ணலையே, தூக்கி போட்டுருக்காங்க நம்மள. அதை வச்சு தூக்கி தூக்கி போடுறானா? இது பாருங்க, இதெல்லாம் கை காட்டி நின்றுட்டு இருக்காங்க. இவன் அடிங்க நீ இன்னும் டோரு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க, இவன் இருக்கான்.
நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் மக்களே. ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கோங்க. இதுலேயே நான் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 3 தான் மக்களே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிருக்கேன். ஸோ எனக்காக ஒரு லைக் யாச்சும் போட்டுருங்க. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். நீங்களும் என்னைய மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல். ஸோ பாருங்க, அடுத்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏதோ டக்கு போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சாப்டர் 4 இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் மக்களே. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். எல்லாம் செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் பை கைஸ்.